வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனாவின் திட்டமிட்ட செல்வாக்கு இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு எந்த வகையில் ஆபத்தானது? கடந்த பல ஆண்டுகளாக இந்திய பெருங்கடலில் சீனாவின் செல்வாக்கு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்திய பெருங்கடலில் சீனாவின் செல்வாக்கு என்று இங்கு குறிப்பிடப்படுவது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் சீனாவின் நற்பண்புகளை பார்த்து வியந்து சீனாவுக்கு கொடுக்கும் மரியாதையால் ஏற்படும் செல்வாக்கு அல்ல. சீனா தமது இராணுவ பலத்தை அதிகரிப்பதன் மூலம் செல்வாக்கை தாமே சுயமாக ஏற்படுத்திக் கொள்கிறது. இந்த செல்வாக்கை முறியடிக்க வேண்டுமானால் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் சக்தி வாய்ந்த நாடான இந்தியாவும் தமது இராணுவ பலத்தை அதிகரித்து கொண்டு செல்ல வேண்டும். சீனா அதன் இரும்பு சகோதரன் என்று குறிப்பிடும் நீண்டகால நட்பு நாடான பாகிஸ்தானுக்கு சமீபகால நீர்மூழ்கி கப்பல்களை வழங்குவது பிராந்தியத்தில் இராணுவ இருப்பை நிறுவுவதற்கான ஒரு மூலோபாயத்தின் ஒரு பகுதி என்று ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். சிங்கப்பூரில் உள்ள தெற்காசிய ஆய்வுக் கழகத்தின் வருகை பேராசிரியரான சி ராஜாமோகன் வெளியிட்டுள்ள ஒரு ஆய்வுக் கட்டுரையில் இந்திய பெருங்கடல் சீனாவின் ஆர்வம் ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக தெளிவாக தெரிகிறது. 2008 முதல் இந்திய பெருங்கடலில் சீன செயல்பாடு கணிசமாக உயர்ந்துள்ளது. அவர்கள் ஜிபூட்டியில் தங்கள் தளவாட தளத்தை நிறுவினார்கள். எனவே கடந்த 2 தசாப்தங்களாக பிராந்தியத்தில் அவர்களின் இராணுவ இருப்பு மற்றும் தாக்கம் சீராக வளர்ந்து வருகிறது. பெய்ஜிங்கின் பெரிய கடற்படை நவீனமயமாக்கலுக்கு உட்பட்டு வருவதாக மோகன் கூறியுள்ளார். அவரது கணிப்பு சரிதான். சீன கடற்படையின் அளவு வேறு உலகில் உள்ள எந்த கடற்படையின் வளர்ச்சியை விட வியத்தகு முறையில் அதிகரித்து வருகிறது. மேலும் அவர்கள் இந்திய பெருங்கடலுக்கு அனுப்பும் கடற்படை தாக்குதல் கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், ஆராய்ச்சி கப்பல்கள் என்று அவர்கள் அழைக்கும் உளவு கப்பல்கள் மற்றும் வழக்கமான விமானங்களின் எண்ணிக்கையினை கவனித்தால் அது ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்த வேகத்தை காண முடியும். ஆனால் அது வெளிப்படையாக தெரியும் கடல் மேற்பரப்பு கப்பல்கள். அவற்றை விட மிகப்பெரிய அளவிலான ஒரு கடலடி நீர்மூழ்கி கப்பல் வலையமைப்பை சீனா கொண்டுள்ளது. 8 பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல் SSBNகள், 13 அணுசக்தியால் இயங்கும் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல் SSNகள் மற்றும் 55 டீசல் மின்சார நீர்மூழ்கி கப்பல் SSKக்கள் உட்பட கிட்டத்தட்ட 76 நீர்மூழ்கி கப்பல்களை இயக்கும் விதத்தில் சீனாவின் மக்கள் விடுதலை இராணுவம் தனது கடற்படையை விரிவுபடுத்துகிறது. அப்படியானால் சீனா பாகிஸ்தானுக்கு கட்டிக் கொடுக்கும் நீர்மூழ்கி கப்பலால் அவர்களுக்கு என்ன மூலோபாய நன்மை? இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் மேற்கே ஜிபூட்டியில் இருந்தும் கிழக்கே தென்சீன கடலில் உள்ள சீன கடற்படை தளங்களில் இருந்தும் இந்த நீர்மூழ்கி கப்பல் வலையமைப்பு இயக்கப்படுகிறது. சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நீண்டகால மூலோபாய உறவு உள்ள போதிலும் பாகிஸ்தானின் முறையான சீன கடற்படை தளம் ஏதும் இல்லை. இருந்தாலும் நீர்மூழ்கி கப்பல்களுக்கான வழக்கமான உள்கட்டமைப்புகள் பாகிஸ்தானின் கராச்சி மற்றும் குவாடர் துறைமுகங்களில் உள்ளன. சீன கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்கள் கராச்சி மற்றும் குவாடர் துறைமுகங்களுக்கு சிறப்பு அணுகலை கொண்டிருப்பதாக நீண்ட காலமாக ஊகங்கள் உள்ளன. அதனால் கடலடியே சீன நீர்மூழ்கி கப்பல்கள் கராச்சி மற்றும் குவாடர் துறைமுகங்களையும் தமது தளங்களாக பயன்படுத்தலாம். தவிர பாகிஸ்தானின் நீர்மூழ்கி கப்பல்களை அதிகரிப்பதன் மூலம் சீன கடற்படையின் கடலடி ரோந்து மற்றும் ஆய்வுகளுக்கு பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பல்களும் கை கொடுக்கலாம். அப்படி செய்வதன் மூலம் சீனா கராச்சி மற்றும் குவாடர் துறைமுகங்களில் இருந்து இயக்கிய நீர்மூழ்கி கப்பல்கள் அந்த பணிகளில் இருந்து விடுவிக்கப்படும். பணிகளில் இருந்து விடுவிக்கப்படும் சீன நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் வேறு பகுதிகளில் அதே பணிகளில் ஈடுபடுத்தப்படும். அப்படி செய்வதன் மூலம் சீனா இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் தனது கடலடி வலையமைப்பை பெரிதாக்க முடியும். இதை வேறு விதமாக அல்லது சற்று எளிமையாக கூறினால் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனாவின் கடலடி வலையமைப்பு பாகிஸ்தானின் செலவில் பெரிதாக்கப்படுகிறது. அப்படி செய்வதன் மூலம் இந்தியாவின் மிகப்பெரிய கடல் எல்லையில் சீனாவால் அடர்த்தியாகவும் ஆழமாகவும் உளவு பார்க்க முடியும். உளவு பார்ப்பது இந்தியாவை என்றால் பாகிஸ்தானும் ஆர்வத்துடன் கை கொடுக்கும். சீனா பாகிஸ்தானுக்கு கட்டிக் கொடுக்கும் 8 ஹேங்கோர்க் நீர்மூழ்கி கப்பல்களில் 4 சீனாவில் கட்டப்பட உள்ளன. மீது 4 பாகிஸ்தானின் கராச்சி ஷிப்யார்ட்ஸ் தொழில்நுட்ப பரிமாற்ற திட்டத்தின் கீழ் கட்டப்பட உள்ளன. இந்தியா 7500 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையை வைத்திருக்கிறது. இது இந்திய பெருங்கடலை நோக்கி மேற்கில் அரேபிய கடல் மற்றும் கிழக்கே வங்காள விரிகுடாவை நோக்கி நீண்டுள்ளது. இவ்வளவு பெரிய கடல் எல்லையை அடர்த்தியாக உளவு பார்க்க மிகப்பெரிய கடலடி வலையமைப்பு தேவை. அதைத்தான் சீனா பாகிஸ்தானின் உதவியுடன் செயற்படுத்துகிறது. பாகிஸ்தானுக்கு கடலடி பலம் அளிக்கும் அதே வழியில் சீனா தனக்கும் கடலடி பலம் அளித்து வருகிறது. இங்கு கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம், சீனா ஒரு இந்திய பெருங்கடல் நாடு அல்ல. எனவே அது பாகிஸ்தானின் கடற்படை திறனை பெருக்கி வருகிறது. ஏனெனில் சீனா இந்திய பெருங்கடலிலோ அல்லது அரபு கடலிலோ இது போன்ற வகையான நீர்மூழ்கி கப்பல் வலையமைப்பை சொந்தமாக உருவாக்க முடியாது. பாகிஸ்தானால் இதே போன்ற நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை சொந்தமாக உருவாக்க முடியவில்லை. அதனால் சீனா தொழில்நுட்ப பரிமாற்றத்தின் மூலம் பாகிஸ்தானுக்கு கை கொடுத்து தனது வலையமைப்பை பலப்படுத்திக் கொள்கிறது. இதை எதிர்கொள்ள வேண்டுமென்றால் இந்தியா தமது நீர்மூழ்கி கப்பல் திறனை வேகமாக அதிகரிக்க வேண்டும்.
இந்தியாவுக்கு தரைக்கு மேலே இரு எதிரிகள் வெவ்வேறாக உள்ளனர். கடலடியே அதே எதிரிகள் ஒன்றிணைந்து உள்ளனர்.